Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சனாதனம் குறித்து அவதூறாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கண்டித்து மதுரை பழங்கானத்தம் பகுதியில் இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரபாண்டியன் வழங்க கேட்கலாம். சுந்தரபாண்டியன், எவ்வளவு பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளனர்? இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் இந்து முன்னணி அமைப்பினர் சனாதனம் குறித்து அவதூறாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்து அமைப்பின் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் 4 இடங்களில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கின்றார். மதுரை, சென்னை, திருப்பூர், கோவை போன்ற 4 இடங்களில் இருந்து இந்து முன்னணி அமைப்பினர் தமிழக சட்டமன்றத்தில் திமுக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என பேசினார். இந்த போராட்டம் தீவிரம் அடைந்துள்ளது. சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்பது இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற முறையில் சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசியதை கண்டிக்கும் விதமாக இன்று தமிழகத்தின் 4 இடங்களில் இந்து முன்னணி அமைப்பினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மதுரை பழங்கானத்தம் பகுதியில் 400க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி அமைப்பினர் கலந்து கொண்டுள்ளனர். திமுக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பதவி விலக வேண்டும் எனவும் தொடர்ந்து மத்திய மதத்திற்கு எதிராக சனாதனம் குறித்து அவதூறாக பேசி உதயநிதி ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் இந்து முன்னணி அமைப்பினர் கோஷமிட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்புகள் இந்துத்துவவாதிகள் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக போர்க்கொடி பிடித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தரபாண்டியன்.